Hi friends, இந்த வீடியோவில் applied calculus mathematicsல இருந்து ஒரு question பார்ப்போம். So question என்னன்னா, if y is equal to root of sin x plus root of sin x plus root of sin x plus etc. இந்த ஃபார்மேட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். Then find dy by dx. So y-ஐ differentiate பண்ணணும் with respect to x. இதோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிவன் எழுதிட்டு dy by dx நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒயில் வந்து நான் எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன்னா, ஸோ ப்ளஸ் எக்ஸெட்ரா போட்டு இந்த டேர்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படி தானே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்டர்ன் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் சம்திங் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்மேட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த இடத்துல இருந்து பாருங்களேன், ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன தான் அதோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ தான். ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ நான் அதே மாதிரி ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் sin x ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாத்தையும் நான் ஒய்ன்னு எடுத்துடுறேன். ஓகேவா, இப்போ நமக்கு இதிலேருந்து இப்போ ஒய் கிடச்சிருச்சு, சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதிலேருந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஆனால் ரூட் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி இதை ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஒய் என்னவா மாறிடும், ஒய் ஸ்கொயராக மாறிடும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். தென் இந்த ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் போயிடும். ஸோ தட் வெறும் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். இதுதான் நமக்கு இப்போ சிம்பிளிஃபைடு டேர்ம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எதுக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு dx. அப்போது y ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா வேறு ஒன்றும் இல்லை, பவரில் இருக்கிறதுலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணணும். அந்த பவரில் இருக்கக்கூடிய வேல்யூவை சைடில் கோஎஃபிஷியண்டாக போட்டுறணும். ஸோ 2, அப்புறம் அந்த பவரில் ஒய்க்கு மேலே 2 இருக்குல்ல, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், 1 வரும். அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், 2y. தென் ஒய்யோட டிஃப்ரென்சேஷன் என்னென்னா dy by dx. இதுதான் டிஃப்ரென்சேஷன் which is equal to sin x ஓட டிஃப்ரென்சேஷன் வந்து cos x. இதெல்லாம் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி மெமரைஸ் பண்ணி வச்சுருக்க வேண்டிய வேல்யூ. தென் ப்ளஸ் ஒய்யோட டிஃப்ரென்சேஷன் dy by dx. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒய்க்கு dy by dxன்னு போட்டது மாதிரி வெறும் y இருக்குது. அப்போது ஒய்யோட டிஃப்ரென்சேஷன் வந்து dy by dx. தென் இதை சால்வ் பண்ணுறோம் இப்போது. ஸோ dy by dx டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரும். ஸோ ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நெகட்டிவ் சைன். ஸோ 2y dy by dx மைனஸ் dy by dx is equal to பேலன்ஸ் இருக்கக்கூடிய cos x. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணலாம், dy by dx ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது. அப்போது 2y மைனஸ் இதில் வந்து இது வெளியே காமனாக எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் 1 தான், which is equal to cos x. ஸோ dy by dx is equal to cos x. இங்கே சம் டேர்ம், இது பேசிக்காக நான் மேக்ஸ் சுத்தமாக தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிஃபிஷனாக மாறும். அதே மாதிரி நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவாக இருக்குன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது நெகட்டிவாக மாறும். ஓகேவா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஸோ இதுதான் ஃபைனல் நம்மளோட dy by dx நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ தேங்க்யூ.